வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கில்லி படத்தோட ரிவ்யூ. இது ரிவ்யூன்னு சொல்றதோட ஒரு டிஸ்கஷன் கூட சொல்லலாம். ஆக்சுவலாக இந்த படம் வந்து 2004 ரிலீஸ் ஆன ஒரு படம். 2024 கிட்டத்தட்ட 20 வருஷங்களுக்கு அப்புறம் மட்டும் இந்த படத்தை ரீரிலீஸ் பண்றாங்க. இந்த ரீரிலீஸ்க்கான ஹைப் அப்படின்றது வேற லெவல்ல இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு காரணம் கண்டிப்பா விஜய் ஃபேன்ஸ் தான். ஆல்சோ இந்த படம் அந்த பீரியட் ஆஃப் டைம்ல ஒரு பக்கா கமர்ஷியல் என்டர்டெய்னரா ஒரு சக்கப்போடு போட்ட படம் அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் விஜயோட கெரியர்ல ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் மூவியா அமைஞ்சிருந்துச்சு. ஆக்சுவலா விஜய்க்கு ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம்ல தொடர்ச்சியா 4 படங்கள் ஓடி இருக்கும். குஷி, ஃப்ரெண்ட்ஸ், பிரியமானவளே அண்ட் பத்ரின்ட்டு. அதுக்கு ஒரு விழாலாம் கூட எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் மட்டும் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஒரு பெரிய டவுன்ஃபால் அப்படின்றது வந்திருக்கும். இன்ஃபேக்ட் நிறைய படங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து போயிருக்காது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா தமிழன், யூத், புதிய கீதை இந்த மாதிரி தொடர்ச்சியா நிறைய படங்கள் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வந்து ஓடிருக்காது. அந்த டைம்ல திருமலை அப்படின்ற ஒரு படம் தான் வந்து விஜய்க்கு வந்து கை கொடுத்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அந்த கமர்ஷியல் மீட்டர்ல விஜய் வந்து ஒரு சக்சஸை பார்க்குறாரு. அதுக்கு அடுத்து வந்து கில்லி அப்படின்றது அந்த கமர்ஷியல் மீட்டர்ல ஒரு மிகப்பெரிய சக்சஸ் படமா விஜய்க்கு மாறுது. அதுக்கப்புறம் முழுக்கவே அந்த கமர்ஷியல் டெம்ப்ளேட்குள்ளே தான் அவரோட படங்கள் எல்லாமே இன்னைய வரைக்குமே அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஒருவேளை அந்த கில்லி அப்படின்றது விஜய்க்கு போகல அப்படின்னா இன்னைக்கு விஜய் வித்தியாசமான படங்கள் ஒருவேளை கொடுத்திருப்பாரோ அப்படின்ற ஒரு கேள்வி எழதான் செய்யுது. பட் இந்த படத்துல எனக்கு ஒர்க் அவுட் ஆன விஷயங்கள் அப்படின்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் திங் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே அப்படின்னே சொல்லலாம். பயங்கர பேசியா அமைச்சிருப்பாங்க. அதுலயும் தரணி வந்து நிறைய மூமெண்ட்ஸ் ரொம்ப சூப்பரா கிரியேட் பண்ணிருப்பாரு. அதுல குறிப்பா அந்த மதுரை போர்ஷன் அப்படின்றது வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். அதே மாதிரி இந்த படத்தோட மியூசிக் அப்படின்றது ஒரு பயங்கர பக்கபலமா இருக்கும். வித்யாசாகர் ஒரு மாதிரி எல்லாமே ஒரு மாதிரி பெப்பி நம்பர்ஸா போட்டிருப்பாரு. எல்லா சாங்ஸுமே கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். அதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அர்ஜுனர் வில்லு அப்படின்றது ஒரு வேற லெவல் வைபான ஒரு பாட்டா தான் அமைஞ்சிருந்துச்சு. ஆல்சோ விஜய் அஸ் அ கம்ப்ளீட் கமர்ஷியல் ஆக்டரா எல்லா ஏரியாஸ்லயுமே பட்டையை கிளப்பியிருப்பாரு அப்படின்னே சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த ஹியூமர் போர்ஷன்ஸ் தான். உண்மையிலே இந்த படத்துல வந்து நிறைய அந்த காமெடி சீக்வன்சஸ் அப்படின்றது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்திருக்கும். ஆல்சோ இந்த படத்துல வில்லனா வரக்கூடிய பிரகாஷ் ராஜ் ஒரு மாதிரி பயங்கர ஸ்வாக் கலந்த ஒரு ஸ்டைலிஷான வில்லனிசத்தை காட்டியிருப்பாரு. இன்னைய வரைக்குமே விஜய் படங்கள்ல ஒரு பெஸ்ட் வில்லன் கேரக்டர் அப்படின்னா கண்டிப்பா அது முத்துப்பாண்டி கேரக்டர் தான் அப்படின்னே சொல்லுவேன். ஆனா இந்த படத்துல முத்துப்பாண்டியுமே தூக்கி சாப்பிடுற மாதிரியான ஒரு வில்லன் கேரக்டர் நடிச்சிருக்கோம். ஆனா நம்மள நிறைய பேர் நோட் பண்ணிருக்கவே மாட்டோம். அது வேற யாருமே இல்ல, தனலட்சுமியா நடிச்ச த்ரிஷா தான். விஜய்க்கு முத்துப்பாண்டியை சமாளிக்கிறத விட தனலட்சுமியை ஹேண்டில் பண்றதுல தான் பெரிய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிருப்பாரு அப்படின்னே சொல்லலாம். அதாவது வில்லன் குரூப் துரத்திட்டு வரும்போது ஒரு இடத்துல ஒளிஞ்சிருப்பாங்க. அந்த டைம்ல வந்து அச்சுன்னு தும்மல் போட்டு காட்டி கொடுக்கறதா இருக்கட்டும். அதே மாதிரி அந்த செக் போஸ்ட்ல எஸ்கேப் ஆகி போகும்போது இந்த வண்டிக்குள்ள தான் நான் ஒளிஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து இந்த தார்பாயை தூக்கி காட்டுற சீனா இருக்கட்டும். அதே மாதிரி கஷ்டப்பட்டு வீட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சிருந்தா விஜய் அப்பா கிட்டே மாட்டி விடுற சீனா இருக்கட்டும், காரப்பூரி கேட்கிற சீனா இருக்கட்டும். இந்த மாதிரி நிறைய காட்சிகள் சொல்லிக்கிட்டே போகலாம். இன்ஃபேக்ட் வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்சா வந்து இதுல த்ரிஷா இருந்தாங்க அப்படின்னே சொல்லுவேன். அதே மாதிரி இந்த படம் என்னதான் கமர்ஷியலா என்டர்டெய்னிங்கா இருந்தாலும் இந்த படத்தோட லாஜிக்லாம் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெகா சைஸ் ஓட்டையை வந்து நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னே சொல்லலாம். அதுல ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் அப்படின்றது ஒரு டீம் செமிஃபைனலே ஜெயிக்காம எப்படி ஃபைனல்ஸுக்கு போனாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இன்னைய வரைக்கும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஒருவேளை இந்த காலகட்டத்தில் அந்த படம் வந்திருந்தா கூட நாங்கள் எலிமினேட்டர்ஸ்ல ஜெயிச்சு போயிட்டோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது சப்பக்கட்டு கட்டியிருக்கலாம். பட் அந்த டைம்ல வந்து காரணம் அப்படின்றது சொல்லவே முடியல அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தோட ஃபைனல்ஸ்ல தமிழ்நாடு வர்சஸ் பஞ்சாப் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஒரு தமிழ்நாடு டீமுக்கு ஆடணும் அப்படின்னா ஒரு ஸ்டார் பிளேயரா கூட விஜய் குவாலிஃபை ஆயிருக்காரு அப்படின்னா கூட ஓகே. பட் விஜய் டீம்ல ஆடின ஓட்டரி நரி முத கொண்டு எல்லாருமே வந்து பஞ்சாப்க்கு அகேன்ஸ்ட் ஆடுற மாதிரிலாம் காட்டியிருப்பாங்க. அது எந்த லாஜிக் அப்படின்றது சத்தியமா தெரியல. அதே மாதிரி த்ரிஷாவை வீட்டுக்குள்ள எப்படி இவ்வளவு நாள் ஒளிச்சு வச்சிருப்பாரு அப்படின்ற அந்த விஷயமே வந்து லாஜிக்கு அப்பாற்பட்டு தான் இருக்கும். அதுலயும் அந்த விஜயோட அம்மா வந்து த்ரிஷாவை பார்த்துட்டு அது பொம்மையா மனுஷனா கூட வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாத மாதிரியான வெகுலியா இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆல்சோ அந்த வில்லன் கேங் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகக்கூடிய சீக்வன்சஸா இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப லாஜிக்கு அப்பாற்பட்டு தான் இருக்கும். பட் இருந்தாலும் கமர்ஷியல் மீட்டருக்குள்ள வந்தனால நம்ம அந்த டைம்ல ரசிச்சு பாராட்டி இருந்தோம் அப்படின்னே சொல்லலாம். இப்பெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி சின்ன பிள்ளைத்தனமா தான் இருக்கு. என்ன பொறுத்த வரைக்குமே இந்த கில்லி அப்படின்றது ஒரு பக்கா கமர்ஷியல் என்டர்டெய்னர். பட் கல் கிளாசிக் ரேஞ்சுக்குலாம் இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.